பரவலா இந்த சஹாபாக்கள் விஷயமா ஒரு கருத்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரவலா பேசப்பட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்னன்னா, வழிகட்ட சலஃபுகள் அப்படின்னு சொல்லப்படுது. வழிகட்ட சலஃபுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சலஃபுகள்ங்கிறது யாரை குறிக்கணும் உங்களுக்கும் தெரியும். இந்த சொற்றொடருக்கு பின்னாடி அவங்க சொல்லப்படுற வாசகம் என்னன்னா, அவங்க மேல இவங்க சொல்ற வாசகம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சஹாபாக்களை பின்பற்ற சொல்றாங்க. பின்பற்ற சொல்றதுங்கிறதுக்கு இவங்க சொல்ற வாசகம், அதாவது தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்ற வாசகம் என்னன்னா, குர்ஆனை விட்டுரு, ஹதீஸை விட்டுரு, சஹாபாக்கள் என்ன செஞ்சாலும் மார்க்கமாக்கிக்க, அவங்களுக்கு தான் வகை செய்தி வருது பாத்தையா, இப்படி இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், எந்த மார்க்க அறிஞர்களும் நான் பார்த்த வரைக்கும், குறிப்பாக முபாரக் மதனி, முஜாஹித் இப்னு ரஸீன் போன்ற அறிஞர்கள்லாம் அப்படி சொல்லல. சஹாபாக்களுக்கு வகை செய்தி வருது, அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு சொல்லல. ஃபஹமு சஹாபா, சஹாபாக்களுடைய புரிதலை நம்ம முற்படுத்துவோம். எந்தெந்த விஷயத்துலனா, ஹக்கீதா, அஹ்லாக், அமல்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலையும் நற்பண்புகளையும் அமல்கள்லையும் அவங்களாம் புரிதலை முற்படுத்துவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க ஆர்டிக்கலாகவும் வெளியிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சொன்ன செய்திகள்லாம் இருக்குது. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த சகோதரர்கள் அறிந்தோ அறியாமலையோ மக்களுக்கு இதை போதிக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க இப்படித்தான் சொல்றாங்க அப்படின்னு போதிக்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஃபஹமு சஹாபா என்று சொல்லுவதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை? சஹாபாக்களுடைய கருத்தை முற்படுத்துவதில் என்ன தவறு நம்மளுக்கு? அது ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்குது, ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளைக்கு இஸ்லாம் எதுன்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு, உங்க பிள்ளைக்கு யூனிஸ்கோ, என் பிள்ளை உமருக்கு நான் கேட்டேன்னா, குர்ஆனை ஹதீஸை நம்ம ஆதாரமா சொல்லுவோம். அதுதான் மூல ஆதாரம். அப்படி சொல்லும் போது எதுல பாருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த குர்ஆன்ல இருக்கு, சஹீ சித்தா 6 கிதாப்ல இருக்கு அப்படின்னு தான் காட்டுவோம். ஆனா அந்த கிதாபுக்குள்ளேயே செய்தி பிழையாருக்குன்னு காட்டிக்கிட்டே போறது எந்த மாதிரியான தாக்கத்தை சமூகத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு 2வது கேள்வி. 3வது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம், வத்தபவ் பின்பற்றதுக்காக சொல்லப்படக்கூடிய அசல் வார்த்தை இதுதான். அசல் வார்த்தை குர்ஆன்ல இப்படிதான் வருது. வஸாபிகூன லவ்வனூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதி அப்படிதான், வல்லதி நத்தபவ் பிஹ்சான் அப்படிதான் வருது. வயத்தபிஊன கைர சபீலில் முஃமினீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நானும் இப்படி சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த கருத்தை நான் சொல்லிடணும் பதிவு செஞ்சுட்டு இருக்கப்ப. குர்ஆனை விட்டுருங்க, ஹதீஸை விட்டுருங்க, சஹாபாக்கள் எடுத்துக்கணும், சஹாபாக்கள் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு நானும் சொல்லல. அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் அப்படி சொல்லல. இன்னும் நான் பார்த்து அறிந்த வகையில வேற யாரும் சொல்லல. இந்த கருத்தை மறுபடியும் நம்ம ஏன் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம்னா, அப்படி ஒரு கருத்து சமூகத்துல பதிய வைக்கப்படுது. அதனால நான் சொல்றேன். இப்ப இந்த இந்த மாதிரி பின்பற்றுதல் வர வாசகம் இருக்குல்ல, இதுக்குரிய அசல் என்ன? பின்பற்றுதல் தான், வேற பொருள் வைக்க முடியாது. அல்லாஹ் பின்பற்றுன்னு சொல்றப்ப குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ, இல்ல நம்மளுக்கு இப்ப சொன்னோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும்னா, சஹாபாக்களை பின்பற்றணுமா, வகை செய்தியை விட்டுட்டுனா சஹாபாக்களை பின்பற்ற சொல்ல. குர்ஆன் இப்ப நான் சொன்னது குர்ஆன் தானே, வகை செய்தி தானே, அதுல இருந்தா நான் சொல்றேன். அப்ப அல்லாஹ் மூமின்களுடைய பாதை என்று சொல்றான்ல, அவங்க வந்த பாதை, அவங்க எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க, எப்படி குர்ஆன் வசனத்தை எப்படி வழங்கிட்டாங்க, அக்லாக்ல எப்படி வழங்கினாங்க, அகீதால எப்படி வழங்கினாங்க, அமல்கள் எப்படி வழங்கினாங்க அப்படிங்கிற அடிப்படையில விளக்கம் சொல்லணுமா, இல்ல சஹாபாக்களை பின்பற்றுவது கூடுமான்னு இப்படி போடுறமே, இது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேர் எதிராக இருக்குன்னு சொல்லி சில அறிஞர்களும் சொல்றாங்க. நானும் பாக்குறப்ப எனக்கு அப்படிதான் புரியுது. இது 3 தான் என்னுடைய கேள்வி. 1 இப்படி சொல்லப்படுறது, 2வது ஃபஹமு சஹாபா, 3 இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத சொல்லுங்க. சஹாபாக்களை பின்பற்றுதல் அப்படின்ற இந்த வாசகம் தமிழ் சூழல்ல ரொம்ப பிரபலமானது. நம்ம தமிழக தௌஹீத் மக்கள் மத்தியில தான் அதிகமா இது விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனா சகோதரர் சொன்ன மாதிரி அந்த அந்த புரிதலை எடுத்துக்கொள்வது மார்க்க அடிப்படையில் எந்த வகையிலும் முரணாக ஆகவே செய்யாது. இப்ப நாமளே சஹாபாக்களுடைய புரிதலை பத்தி விமர்சிக்கக்கூடியவங்க, ஒரு வசனத்துல இருந்தோ ஒரு ஹதீஸ்ல இருந்தோ நாம புரிந்து கொண்டதைத்தான் மக்களிடத்துல பேசுறோம். மக்கள் அதுல யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணவே இல்லை. என்னுடைய புரிதலை நானும் சொல்வதற்கு தகுதி இருக்கு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அது குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ முரணில்லைன்னு சொன்னா, எனக்கு முன்னால் வாழ்ந்த முந்தைய அறிஞர்களுடைய கூற்று அது அந்த அவங்களுடைய விளக்கம் எப்படி பிழையானதா மாறும், அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுடைய கூற்று எப்படி பிழையானதா மாறும், நபிகளாரோடு நெருக்கமாக இருந்த காரணத்துக்காக வேண்டிய சஹாபாக்கள் சொன்னது எப்படி பிழையாக மாறும், அது பிழையாக மாறாது, அதுதான் கூடுதல் தகுதியாக மாறும்.
இது பிழையானதாக கருத முடியாது, கூடுதல் தகுதியானது அதுதான். சஹாபாக்கள் விளங்கியதை போல அப்படின்னு சொன்ன உடனே மாற்றுக்கிறதுக்கு நாம எல்லாமே தர்க்க நியாயங்களின் அடிப்படையில் இதை அணுகிய காரணத்தினாலதான் இந்த சிக்கல் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சஹாபாக்கள் விளங்கல மாதிரி அப்படின்ன உடனே நம்ம அடுத்து நம்ம சொன்னதுதான், நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, நம்மளே சொன்னதுதான் அதெல்லாம். உடனே சில சில வரலாற்று செய்திகளை ஹதீஸ்ல கொண்டு வருவோம். என்ன கொண்டு வருவோம்? சஹாபாக்கள் விளங்கணுங்கிறீங்களா? சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க? முட்டுக்கால ருக்குவுக்கு கையை தூக்கி முட்டுக்காலுக்குள்ள தொடக்குள்ள வைக்கலாம்னு விளங்கினாங்க. இப்படியா விளங்க சொல்றிய? நோம்புக்கு எப்படி விளங்கினாங்க? கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் தலைவணிக்கையில வச்சுக்கிட்டு என்ன வெள்ளையும் காணும் கருப்பையும் காணும் ஒன்றும் தெரியலையும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்படியா விளங்க சொல்றிய? அப்படின்னு இதை ஆனா இதை யாருமே இதை சொல்லவே, அவங்களே இதையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியோ சலப்புகள் என்று அறியப்படுறவங்களோ இதை தான் மார்க்கும் இது அப்படின்ற கருத்துல எல்லாம் சொல்லல. எது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமா இருக்கிறதோ, முரணாவும் இருக்கும், இல்லாம இருக்கலாம் சொல்ல வரல, முரணான விஷயங்களும் இருக்கிறது, முரணானதை பத்தி கேள்வியே இல்லை. எது அதற்கு ஒத்ததாகவும் அதை உண்மைப்படுத்துவதாகவும் இருக்கிறதோ, குர்ஆனையும் ஹதீஸையும் உண்மைப்படுத்துகிற ஒத்ததாக இருக்கிற எல்லாரிடமிருந்தும் எல்லா செய்தியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும். அல்லது அதை விட சிறந்த உடனே நம்ம காட்டுறோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, அது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து அதை விட பெட்டரா இன்னும் மற்ற வசனங்கள் வலுப்படுத்துற மாதிரி ஒண்ணு இருக்குன்னு கூடுதல் விளக்கம் இடத்துல இருக்குமானால் அதை புறந்தள்ளி விட்டு இதை எடுப்பதே எனக்கு எந்த ஆட்சேபனையும் எந்த மறுப்புமோ இல்லை. அது நெருக்கமா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு அதை நாம தள்ள வேண்டிய அவசியம் அதுக்கான எந்த தேவையும் இல்லை. ஆனால் நீங்க சொன்னதை போல அதற்கு தலைப்பிடுவதும் அது சம்பந்தமா விளக்குவதும் அது சம்பந்தமா அவங்களே இப்போ ஒரு விஷயத்த யாரு சொல்றாங்களோ அவர்களிடமிருந்தே கேட்டால் அது கரெக்டானது. ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா என் வாய் வழியாகவே நான் சொன்னதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா இதைத்தான் சொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு குறிப்பா தமிழ் பேசுகிற தௌஹீத் மக்கள் மத்தியில ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு கேட்டா, நான் என்ன சொல்றேன்னு என் வாய்மொழியா கேட்டு தெரிந்து கொள்வதை விட நான் என்ன சொல்றேன்னு என்னை எதிர்க்கிறவர் என்ன சொன்னாரோ, இவர் இப்படி சொல்லுகிறார் என்று அவர் சொன்னாரு, அவரு சொன்னதான் நான் சொன்னதா மக்கள் நம்புறான். கிட்டத்தட்ட செலவுகள் விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு நிலைதான் நீங்க ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னதா அவங்க சொன்னதாக நம்ம என்ன சொன்னோமோ அதையெல்லாம் நம்பிட்டாங்க. ஏன்னா நம்ம தான் அவங்க பேச்ச கேட்க விடலையே, அங்க போய் கேட்காத அது குஃப்ல போய் விழுந்துரும், அது போய் ஷிர்க்ல விழுந்துரும், அதில் வெளியில கொண்டு தள்ளிடும் அப்படின்னு அந்த வாசலையெல்லாம் இருக்க சாத்துறதுனால அப்ப மிச்சம் என்ன? அவன் என்ன சொல்றான் தெரியுமா அப்படின்னு நான் என்ன சொல்றோம் அதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இதுல உண்மை நிலையை அறியணும்னு கேட்டா, அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவன் சொன்னதாக நான் சொல்றதையும் கேளுங்க, அவர் சொன்னதாக அவரே என்ன சொன்னார் அதையும் கேளுங்க. ரெண்டையும் கேட்பதன் வழியாகத்தான் உண்மையை கண்டறிய முடியும். அந்த வாசலை திறந்தாதான் ஹக்குடைய பாதை தெளிவாகும். அந்த வாசலை இறுகி சாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் நீங்க ஏதோ கள்ளத்தனம் பண்றீங்கன்னு அர்த்தம். நம்ம கள்ளத்துல வெளியே வந்துடக்கூடாது. அங்க போய் உட்கார்ந்தாமனா அவன் கேள்வி கேட்கிற காது கொடுத்தாமனா நம்ம அவனை பத்தி போட்டு வச்சிருக்க பொய் பிம்பங்கள்லாம் உடஞ்சு போயிருமேன்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினாலதான் அந்த சபையில போய் உட்காராதான். ஆனா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சபையிலுமே உட்காரு, இந்த மார்க்கம் தான் ஜெயிக்கும். அல்ல எல்லாத்தையும் கேட்கத்தானே சொல்றான், எல்லா விஷயத்தையும் கேட்கத்தானே சொல்றான். அதனால எல்லா கருத்துக்களையும் எல்லா கருத்து முரண்களையும் நீங்க கேட்டால் சரியானதை கண்டறிய முடியும். உடனே இது ஆளுஞ்சாக்களுக்கு தான் முடியும், பாமர மக்கள்லாம் வழிகட்டுவாங்க. இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. எல்லாத்துக்கும் தனித்தனியாதான் கேள்வி. நான் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஏன்டாலாம் கேட்க மாட்டான், ஏன் சார்பா உங்கள்ட்ட கேட்க மாட்டான், நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கன்னு உங்கள்ட்ட தான் கேள்வி வர போகுது. அப்ப உங்களுக்கு முடிவெடுக்கிற ரைட்ஸும் அதிகாரமும் அறிவே எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறான். அதனால நீங்களே கேளுங்க. ஒருவேளை நீங்க கேட்டு பிழையான முடிவையே எடுத்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதையும் கேட்டிய அதையும் கேட்டுட்டு கடைசியில் ஒரு தப்பான முடிவை நோக்கி நீங்க அதான் இறையச்சம் நினைச்சு அதான் சரின்னு நினைச்சு நீங்க நகர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் குற்றம் அடிக்க மாட்டான். உங்க அறிவுக்கு உங்க அனுபவத்துக்கு நீங்க எதை சரி கண்டீர்களோ அதைத்தான் செஞ்சீங்களே தவிர சரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் மனவீச்சைக்காக அல்லது ஊர் உலகத்துக்காக தான் சார்ந்திருக்கிற ஜமாத்துக்காக உங்களை நீங்க வளர்ச்சிக்காத வரைக்கும் அல்லாஹ் உங்களை குற்றமிடிக்க மாட்டான். அதனால எல்லா விஷயத்தையும் கேட்பதன் வழியாக இந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியும். இதுக்கு போடப்படுகிற தலைப்புகளும் அவர்கள் சொல்கிறார்கள் என்று இவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்பதும் தான் இந்த பிரச்சனையை மேலும் பிரச்சனைக்குரியதாக சிக்கலுக்குரியதாக ஆக்கி கொண்டே இருப்பதாக நான் நினைக்கிறேன். முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களிலும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இஹ்சானான முறையில அவங்களை பின்பற்றியவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல திருப்தி இருக்கிறது சொர்க்கம் அப்படின்னு அந்த வசனம் முடியுது. அப்ப இந்த வசனத்தை வைத்து அவங்க என்ன சொன்னாங்க, இது சஹாபாக்களை பின்பற்றுவதற்குரிய ஆதாரமாக அவங்களுடைய கருத்தை முற்படுத்துவதற்குரிய ஆதாரமாக வைக்கும் பொழுது நாம வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், இஹ்சான்னா என்ன? இஹ்சான்னா நல்லது, நன்மை. நல்லதுல பின்பற்றுறது அப்படின்னா நல்லது என்று குர்ஆன் எதை சொல்லிச்சு அதான் நல்லது, ஹதீஸ் எதை சொல்லிச்சு அதான் நல்லது, அந்த நல்லதை ஃபாலோ பண்ணிட்டு போ, இது சஹாபாக்களை பத்தி பேசல என்று
இப்படி ஒரு இப்ப இதான் பதில் சொன்னோம். நம்ம சொன்ன பதில் அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லா சிந்திச்சு பார்த்தா அதுல ஒரு சின்ன வார்த்தை ஜாலம் ஏதோ விளையாடப்பட்டிருப்பதை போல தோணுகிற வல்லதி நத்தபாவும் பி அஹசான், நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்தல் என்று நாம மொழிபெயர்த்தோம். நல்ல விஷயத்தில் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுதல் என்று அந்த மொழிபெயர்ப்பை செய்தால் அது எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் மொழிபெயர்ப்பா இருக்கும். நல்ல முறையில் பின்பற்றுவது, நல்ல விஷயத்தில் பின்பற்றுவது. விஷயம் என்பதும் அரபியில கிடையாது, குரான்ல கிடையாது. முறை என்பதும் குரான்ல கிடையாது. நல்ல எஹசான் அவ்வளவுதான் இருக்கிறது. அந்த எஹசானான முறையில் சொல்வதா, எஹசானான விஷயத்தில் சொல்வதா, ரெண்டுக்குமே பெரிய டிஃபரெண்ட், அர்த்தத்துல பெரிய வித்தியாசம். உதாரணமா ஒரு ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஏதோ ஒரு வேலையை சொல்றாரு. எப்ப அந்த தலைவன் எடுத்து போடுறா அப்படிங்கிறாரு. தலைவனை எடுத்து போடலாம், ரெண்டு முறையில போடலாம். ஒரு டிவி பார்க்க விட மாட்டேங்கிறான், ஒரு சீரியல் எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு ஏதாவது வேலை அப்படின்னு அங்கிருந்து வெறுப்பா தூக்கி விழுது தலைவனையை தூக்கி போடுறான். அவரு கேட்ட வேலையை செஞ்சுட்டான். இதுவும் தந்தைக்கு கட்டுப்படத்தான் செஞ்சான் அவன். அதே காரியத்தை வாப்பா கேட்டாருன்னு ஒண்ணு சந்தோஷப்பட்டு வாப்பாவுக்கு சிறுமத் பண்ண போறோம், அப்பாவுடைய வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு நம்ம ஏதோ நல்லது செஞ்சு கொடுக்க போறோம் அந்த ஃபீலிங்ல நம்ம இடத்துல உதவி கேட்டிருக்கிறாங்கன்னு ரொம்ப போய் விருப்பத்தோட எடுத்துக்கொண்டு படுவாப்பா அப்படின்னு அவங்களுக்கு தலைவனை கொடுத்து அவங்களுக்கு ஒரே காரியம் தான். ஆனால் நல்ல முறையில் செய்தானா? முதல்ல செஞ்சு நல்ல முறையில செய்யல, வேண்டாம் இருப்பா செஞ்சான், செஞ்சுட்டான், அது செஞ்சுட்டான், ஆனா நல்ல முறையில செய்யல. அப்போ அந்த வார்த்தைக்கான பொருளாக நல்ல விஷயத்தில் பின்பற்றுதல் என்பதை விட நல்ல முறையில் பின்பற்றுதல் என்ற கோணத்தில் அதை சிந்தித்தால் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிக்க என்கிற கருத்தை அது தருகிறதுன்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய முரண்பாடானதாக, நமக்கு எதிரான கருத்து உடையதாக எனக்கு படல. அதனால நாம எல்லா கருத்துக்களையும் கேட்க ஆரம்பிப்பதுதான் இதற்கான தீர்வுன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலாக இதுதான் பதிலே இப்படித்தான் அப்படின்னு சொல்வதை விட இதற்கான பதிலை எல்லாருமா தேடுங்க. எப்படி தேடுங்க? ஒரு கருத்து, அதுக்கு மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை மாற்று கருத்துடையவர்களிடமிருந்தே நேரடியாக கேட்டு முடிவெடுப்பதற்கு முயற்சி எடுத்தால் பிரச்சனைகள் இந்த விஷயத்துல பிரச்சனை சால்வ் ஆயிரும் என்பது என்னுடைய பார்வை.